ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். நேற்று அடின்னு அடித்ததுக்கு இன்றைக்கி ஒரு ரெக்கவரி இருந்தது ஆஸ் வி எக்ஸ்பெக்டட். பட் இது பெரிய லெவலில் அது திரும்புறதுக்கான, ஏன்னா நேற்று 500 பாயிண்ட் விழுந்தது. இன்றைக்கி பெரிய ரெக்கவரியும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஹாஃப் இருந்தது, செகண்ட் ஹாஃபில் திருப்பி அது அதுவும் இறக்கிட்டாங்க. ஒரு சைடு இந்த வார் டென்ஷன் பில்டப் ஆகிட்டே இருக்குது. திருப்பி அந்த மிலிட்ரி ஆப்ரேஷன்லாம் ரெண்டு சைடுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ட்ரம்ப்போட அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய ஷாக். ஏன்னா முடிஞ்சு போச்சு, அவள் தான், அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய நியூஸாக வராது, எப்படியோ சமாதான முறைக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிலீவ் பண்ணாங்க வேர்ல்டு வைடாக. சடனாக இந்த மாதிரி இம்பேக்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் ஜென்ரலாக சொல்லுவேன், நேற்று ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், அதுக்கு ரிப்ளை பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் லெவல் போகிறேன். ஒருத்தர் கேட்டிருந்தார், நேற்று எஃப்ஐஐடி ரெண்டு பேருமே நெட் பையர்ஸ், அப்போ எப்படி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும் அப்படின்னு. எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் தான் நேற்று பையிங்கில் இருந்தாங்க ரெண்டு சைடும். ஆனால் இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸில் ஹெவியாக ஷார்ட் பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், பயங்கரமாக ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு அந்த நெகட்டிவ் சினேரியோக்கு வரதுக்கு சான்ஸாக இருக்கும். பட் இது எஃப்ஐடி ஆக்டிவிட்டி தான் போட்டிருக்காங்க. உள்ள ரீட்டைலர்ஸ்லாம் நம்ம இருக்கோம். நம்மளோட ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேட்டா இதில் இல்லை, அவைலபிளாக இல்லை. இருக்கும், பெய்டு வெர்ஷனில் அவைலபிளாக இருக்கும். பட் நம்ம ஓவரால் பிக்சர் தெரியாது. எஃப்ஐடி ஆக்டிவ் மட்டும் அவங்க தான் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அவங்க ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மட்டுமே மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணலை. ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷனாக சொல்கிறது, பிஃபோர் கோவிடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. ரீட்டைலர் பார்ட்டிசிபேஷன் கம்மி. பட் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அது ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான். நேற்று ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், இன்னொருத்தர் சாபாப் எம் பாலாஜி அப்படின்னு. சில சமயம் சந்தை செய்திகளுக்கு பாதிப்பு இருக்காது டெக்னிக்கல்னு சொல்கிறீங்க, சில சமயம் செய்திகளுக்கான பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, முடிந்தால் விளக்கம் தேவை. அதாவது நியூஸஸ் பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட் ஏகப்பட்ட நியூஸஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம நியூஸை மையமாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது, ஓகேவா? ஸோ சில விஷயம் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, எதிர்பாராத ஒரு விஷயம், அந்த விஷயம் வரும்போது அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நியூஸுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நேற்று அந்த ஷாக் ஸ்டேட்மெண்ட், இது வேர்ல்டு செயின்லேயே உங்களுக்கு ஒரு இம்பேக்ட். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் தொடங்கி எக்கனாமிக்கலாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அந்த பிரச்சனைக்கு ஒரு மையப்புள்ளியாக இருந்தது இந்த ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட், இந்த வார் டென்ஷன் எல்லாமே. அது ஒரு முடிவுக்கு வரும்ன்ற ஒரு தருவாயில் இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது ஒரு அன்சர்டனிட்டி மாதிரி தான், இல்லையா? அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி, அன்பிரடிக்டபுளாக ஒரு நியூஸ் வருது அப்படின்னா தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அந்த ரியாக்ஷனும் டெக்னிக்கலுக்கு உட்பட்டு தான் இருக்கும். நேற்று ஃபால் ஆச்சு, ஆனால் நிஃப்டி 23,800 பிரேக் அவுட் ஆகலை பாருங்கள். ஏன்னா அது ப்ரீவியஸில் சப்போர்ட் இருக்குது. நம்ம இந்த சப்போர்ட்டை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இல்லையா? ஏன் ஜஸ்ட்டு இது கீழே க்ளோஸ் வைக்கலாம், ஏன் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுலேயும் டெக்னிக்கல் இருக்குது. நம்ம நியூஸை பார்க்கவே வேணான்னு சொல்ல, எந்த நியூஸுக்கு முக்கியமானதாக கருதுறதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். மற்றபடி சின்ன சின்னதுக்கெலாம் இன்றைக்கி இந்த ரிசல்ட் வந்திருக்கு, இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காங்க, இவர் இங்கேருந்து உங்களுக்கு அங்கே போகிறாங்க, இதனால் பேச்சுவார்த்தை நடக்குது, அதெல்லாம் ஒரு லெஸ் இம்பேக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு அன்பிரடிக்டபுளான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அது மட்டும் நம்ம கன்சர்ன் எடுத்தால் போதும். அது அந்த இன்ஃபர்மேஷனை மையமாக வச்சு விக்ஸுக்கு ரியாக்ட் பண்ணும். உங்களுக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பில்டப் ஆகும். அப்போ மார்க்கெட் அந்த நியூஸை மையமாக வச்சு ஒரு பேனிக் க்ரியேட் ஆகுது, ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு விக்ஸை வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம அந்த இன்ஃபர்மேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமே தவிர மற்ற திங்ஸுக்கெலாம் ரொம்ப பெருசாக அது நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், ஓகேவா? ரைட். பிரசாத் மாஸ்டர், இன்னைக்கு நடந்ததை பார்த்தா தூள் படத்தில் பறவை முனியம்மா அவர்கள் விவேக் வச்சுருந்த ஜிம் டூல்ஸ் எல்லாம் எட்டி வச்சு இறையாத ராத்திரி புற ஒட்டிக்கிட்டு இருந்தேன் சொன்ன மாதிரி இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மாதத்தில் 2 ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. 2 ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம், ஆனால் அதை கன்சிஸ்டன்சி இருக்குமா? எந்த ட்ரேடிங்கும் நான் குறை சொல்ல, எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது.
ஆனால் வந்து நம்ம எதில் வந்து ரிஸ்க்கு கம்மி, நம்மளுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபண்ட் ப்ரொடெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் ஒரு அடிப்படையான ஒரு கோலே. ஓகேவா? அந்த கன்சர்னில் பார்க்கும்போது எஃப்என்டோவா ஆப்ஷன்ஸாக ஸ்விங் ட்ரேடாக பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட் இடத்துல ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக தான் இருக்கும். பப்ளிக்கில் பேசும்போது வந்து எப்பவுமே ஒரு ரிஸ்க்கை ஒருத்தருக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கும் இல்லையா? அந்த ரிஸ்க்கை கையாளுற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அந்த கேட்டகரியில் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து ஜென்ரலாக நம்ம பப்ளிக்கில் சொல்லும் போது சேஃபான ரிஸ்க்கு இல்லாத ஒரு சப்போஸ் அங்கே தப்பு பண்ணாலும் அந்த பிரச்சனை அதில் வந்து பெரிய லெவலில் அவங்க இழக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் நம்ம வந்து பண்ணோம். அதனால தான் ஸ்விங் ட்ரேடிங் நான் சொல்கிறது. மற்றவங்க மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் இன்ட்ராடே அது இதுன்னு பெருசாக ஒரு ஸ்பெக்குலேஷனாக. பட் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. ரைட். ஸோ நிஃப்டி 23,962 க்ளோசிங் வந்திருக்கு. ரிக்கவரி வந்து பார்த்திங்கன்னா 24,130 வரைக்கும் ஹை போயிட்டு இறங்கி முடிஞ்சிருக்கு. எனிவே 23,962 பரவாயில்ல, 24,000க்கு மேலே போகணும். போனால் தான் வந்து ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். பார்ப்போம். இன்றைக்கி நடந்து ஒரு இன்சைடர் கேண்டல் ஷார்ட் கவரிங் வேலி. ஆனால் இந்த ரிக்கவரி வந்து உங்களுக்கு மிட் கேப்பில் ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாக தெரியுது. நல்ல ரிக்கவரி இன்றைக்கி மிட் கேப்லலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீனிங்ஃபுல் ரிக்கவரி வந்து வந்திருக்கு. நேற்றோட க்ளோசிங்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் குட் திங். ஸ்மால் கேப்லாம் ரிக்கவரி தெரியுது. நிஃப்டியில் தான் பெரிய ரிக்கவரி இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்சைடர் கேண்டில் மாதிரி தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே தான் நம்ம நேற்று சொன்ன அதே ரோல் தான். 23,800 கீழே மார்க்கெட் வந்தால் தான், இல்லைனா இங்கேருந்து ரிக்கவரி ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது வந்து ஷார்ட் கவரிங்காக இல்லை ஃபர்தர் டவுன் ஆகுதுன்னு பார்க்கணும். பேங்க் நிஃப்டியாக அந்த சப்போர்ட்டை உடச்சி திருப்பி அதுக்கு மேலே தான் டே க்ளோசிங் வச்சுருக்காங்க. 57,252 கீழே. திருப்பி இதுக்கு கீழே ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட இன்ட்ராடே லோ நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி பிரேக் அவுட் ஆகலைன்னா அந்த பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மார்க்கெட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் யூஎஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ரிக்கவரி மோடில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கும் வந்து அந்த இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். விக்ஸும் ஒரு 13க்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வெல் சி, நல்லதே நினைப்போம். ரிலையன்ஸும் பெருசாக ரிக்கவரி இல்லை, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் இன்றைக்கி 15% மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. இந்த பாலாஜி எம்என்ஸும் ஃபோக்கஸ் என்னோடய பேர்லேயே இருக்குது. பட் சைட்வைஸ் வந்து ஒரு ப்ரீவியஸாகி உடச்சிருக்காப்பில். கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு மேலே ரீட்டைன் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது அப்புறம் வந்து உங்களுக்கு இதோட பிஎஸ் கம்பெனியான தங்கமயில் ஜுவல்லரி வந்து ஆல்ரெடி ஆல் டைமில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாக டவுன் ட்ரெண்டில் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து 450 இன்றைக்கி ஒரு பெரிய பிரேக் அவுட். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 20% ஏறி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 454 கிராஸ் ஆச்சுன்னா ரிவர்சல் அப் ட்ரெண்டுக்கு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பாருங்கள். ஸ்விங் ட்ரேட் இதெல்லாம் வாலடைலிட்டி ஸ்டாக்கு. ஸோ பார்த்து சுதாரணமாக பண்ணுறவங்க பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து தொடர்ந்து ரிக்கவரி ஆகுமா இல்லை வந்து ஃபர்தராக ஃபால் ஆகுமான்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், ஜூலை மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அடுத்த வாரத்துலேருந்து ஜூலை மந்த் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பப்படுறவங்க குயிக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கிளாஸஸ் ரிலேட்டடாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி நண்பர்களே.